இருக்க? அக்கா நான் ஒரு புது வாட்ச் வச்சிருந்தேன், அதை தொலைச்சிட்டேன்க்கா. ஐயோ காஸ்ட்லியா இருந்தாச்சு. அதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதே. சரி ப்ளீஸ்க்கா. சொல்லு. ரெச்சல் வீட்டை பெருக்குமா? ஏய் வீட்டை பெருப்பி. அம்மா உன்னதானே சொன்னாங்க. வாட்ச். ரெச்சல் அப்படியே பாத்திரத்தையும் கழுவிடு. ஏய் பாத்ததே கழுவிடு என்ன? உன்னதானே கழுவ சொல்றாங்க. வாட்ச். ச்சே, நம்ம எவ்வளவு நாள் தான் இப்படி அடிமையா இருக்கறதோ. பேசாம அம்மா கிட்ட உண்மையே சொல்லிடலாம். அம்மா நான் ஒரு புது வாட்ச் வச்சிருந்தேன், அதை தொலைச்சிட்டேமா. சாரிமா. அப்படியா? சரி பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டேன், வாங்கிக்கலாம். அப்பாடி, இன்னையோட நமக்கு பிரச்சனை முடிஞ்சது. ரெச்சல் அந்த துணியை மடிமா. ஏய் துணியை மடிச்சு இதை முடிச்சிடு. ஏய் நீ போய் மடி. ஏய் வாட்ச். வாட்ச் மேட்டர் அப்பயே போச்சு. சில தவறுகளை செய்து தனக்குள்ளே வைத்துட்டு புழுங்கி கொண்டிருப்பாங்க. பிசாசு அதையே சுட்டிக்காட்டி அவனுக்கு அடிமையாகவே வைத்திருப்பான். பாருங்க, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நமக்குள்ளே வைத்திருந்தனா வாழ்வு கிடையாதுங்க. தேவ சமூகத்துல அறிக்கை செய்வோம், இரக்கம் பெறுவோம். அதை